ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். Dear students, today day 6, today Monday, but in our session, this is 6th day. Already 1 week, exactly 5 days we have completed. இதில் ஒரு 2 days கேப் விட்டுருக்கோம், சாட்டர்டே அண்ட் சண்டே. மோஸ்ட் ஆஃப் யூ அந்த 2 days எப்போ சீக்கிரமா அந்த சாட்டர்டே சண்டே போகும், என்னைக்கு மண்டே வரும், மீண்டும் அந்த வகுப்பில் நாம் இணைவோம் அப்படின்னு பல பேர் எங்கிட்ட கால் பண்ணவங்க சொன்னது, அதை வச்சு சொல்றேன். ஸோ அந்த என்து உங்களுக்குள்ள இருந்தது. காரணம் ஒரு கியூரியாசிட்டி, ஒரு அவேர்னஸ் உங்களுக்குள்ள வந்ததுனால. அனதர் திங், மோஸ்ட் ஆஃப் யூ ஒரு 50% மேல அந்த இன் டைமுக்கு வந்துட்டீங்க. அதுவும் இன்கேஸ் இந்த 4:40 45க்கு லாகின் பண்ணியிருந்தா இன்னும் நிறைய வந்திருக்கலாம். இந்த டெக்னிக்கல் இஷ்யூல தான் கொஞ்சம் அந்த டிலே ஆகும், ஐ நோ. ஸோ எல்லாருக்குமே அந்த இன் டைம் பார்ட்டிசிபேட் பண்ற அந்த ஹேபிட் வந்திருக்கு. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ ஆல். அடுத்தது, நிறைய பேர் யூடியூப்ல தான் பாக்குறாங்க. காரணம் இந்த டைம் 5 to 6:30ன்றது அவங்களுக்கு ஒன்றும் ஆஃபீஸ் டைமா இருக்கு. அப்புறம் வேற ஸ்கூலோ மற்ற ஏதோ அவங்களுக்கு மேட்ச் ஆகாதனாலதான் அவங்க பாக்குறேன் அப்படின்றத சொன்னாங்க. அது தவிர்க்க முடியாது. இந்த ப்ரோக்ராமோட இம்பாக்ட் எல்லாருமே ஆரம்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு தாட் வந்திருக்கும், இது எதுக்காக, இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது இருந்தது. இந்த 5 daysல நம்ம ஒன்லி கான்சென்ட்ரேஷனை மட்டும், அதுவும் ஏற்கனவே உங்களுக்கு பாதி தெரிஞ்சதா இருக்கும், அது சின்னதா ஃபைன் டியூன் பண்ணிருக்கோம். இந்த 5 days பிளஸ் 2 days உங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இருந்திருக்கலாம். ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் கூட வந்திருக்கலாம். ஒரு சில காலைல ஏர்லியரா எந்திரிக்க முயற்சி பண்ணிருக்கலாம், அந்த தண்ணி குடிக்கிறதுல மாத்திருக்கலாம், பிரீத்திங்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கலாம், லாஃபிங் முடிஞ்ச வரைக்கும் சிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது வரைக்கும் இந்த கீரையெல்லாம் சாப்பிடாதவங்க சாப்பிடணுன்ற ஒரு எண்ணமாவது வந்திருக்கலாம். இப்படி ஏதோ ஒண்ணு உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றங்கள் கிடைச்சிருக்கும். ஐநோ எப்படி அவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன் அப்படின்னா, அதான் அந்த பாண்டிங், அந்த ரேப்போ பிட்வீன் யூ அண்ட் மீ நமக்குள்ள இருக்கு. நான் சொன்னா நீ கேட்பியா மாட்டியா, நீ சொன்னா நான் மாடியில இருந்து கூட குதிப்பேன், ஏதோ ஒரு சினிமா டைலாக்ல தான். அப்போ நான் சொன்ன கேட்பேன். அதுக்குதான் எம்டி கப்போட வாங்கன்றது வந்தாச்சு. வாட் எவர் த மெசேஜ் இஸ் கமிங் ஃப்ரம் த ஸ்பீக்கர் சைட், I will analyze, observe, research and then realize. ஒவ்வொருத்தருக்குமே அந்த தாட் வந்திருக்கும். சரி, ஓகே. இது வரைக்கும் பார்த்ததுல ரொம்ப இதுல ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். அதாவது ஒரு பெண்ணையோ பென்சிலையோ எல்லையோ ஒரு பாட்டை கூர்ந்து கவனிக்கிறது அப்படின்னு. இது பிராக்டிஸ்ல வர 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 அடுத்தவங்க பேசுறதையும் ஃபோக்கஸ், எங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். இதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா, 1893 நம்ம செங்காவி சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, காவி உடை அணிந்த ஒரு சிங்கம் நடை போடுற சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அந்த ரிலிஜியஸ் பார்லிமெண்ட் சிகாகோல கலந்துக்கிறதுக்காக போனது. அங்க போனப்போ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே அவரு ரொம்ப நாள் இருந்தார், சில வருடங்கள்.
அப்போ ஒரு நாள் அவர் ஒரு இடம் கிராஸ் ஆகி போறப்ப சின்ன பசங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கிறவங்க தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இந்த முட்டை ஓடுங்களை வரிசையா தொங்க விட்டுருக்காங்களாம். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து அதை கன் வச்சு ஷூட் பண்றாங்க. ஷூட்டிங் அங்க இருக்கிற அத்தனை பேருமே ட்ரை பண்றாங்க. ஒருத்தரால கூட ஒன்ன கூட ஷூட் பண்ண முடியல. அப்ப அந்த வழியா வந்த நம்ம சுவாமிஜி அவங்க கிட்ட கேட்டார், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேன் யூ கிவ் மீ ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ வில் ட்ரை அப்படின்னாரு. இவரோட ட்ரெஸ் சென்ஸ் இதெல்லாம் பார்த்த உடனே பசங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாங்களா? நோ, இது நாள் வரைக்கும் நான் கன்னை தொட்டது கூட கிடையாது. பட் ஐ பிலீவ், ஐ ஹோப், ஐ ஹாவ் த கான்ஃபிடன்ஸ், ஐ வில் ஷூட். எல்லாருமே ஏளனமா சிரிச்சுக்கிட்டு கமான் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு எல்லாரும் ஒரு கிண்டலா பார்த்துட்டு இருக்காங்க. இவரு அந்த கன்னை வாங்குற, அத பாக்குற, ஒரு டஜன் தொங்கிட்டு இருக்கு. ஒரு சில வினாடிகள் அதையே போக்கஸ் பண்ணார். அதுக்கப்புறம் கட 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 கடன்னு ஷூட் பண்ணார். அத்தனையுமே கரெக்டா அவரு ஷூட் பண்ண முடிஞ்சது. அப்ப அவ்வளவு பெரிய ஷாக் ஆகி ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்க. அவரோட பதில் ஒன்னே ஒண்ணுதான், ஃபோக்கஸ். சோ அந்த ஃபோக்கஸ் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லா இடத்துலயும் ஜெயிக்கலாம். இதுதான் கிடையாது. அதனால நாம இப்ப கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏதோ பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கும். என்னது நமக்கு தெரியாதா சிட்அப்ஸ் எல்லாம் பண்ண சொல்றாரு, இது நமக்கு தெரியாதா தண்ணி குடிக்கிறது, புதுசா என்னமோ சொல்லிட்டாங்க தண்ணி எல்லாம் குடிக்க சொல்லி, இப்படி நம்ம நினைக்கலாம். சிரிக்கிறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், பிளஸ்ஸிங்க்கும் கான்சென்ட்ரேஷன் என்ன சம்பந்தம், இப்படி எது வேணா நினைக்கலாம். பட் ஒன்னொன்னுக்கு ஒரு கோரிலேஷன், ஒரு கனெக்ஷன், ஒரு அசோசியேஷன், அவ்வளவுதான். அப்போ கண்ணை மூடிட்டு என்ன சொன்னமோ அதை முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க. இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, பெறுவதற்கு நிறைய இருக்கு. ஓகே, ரைட். இது ஃபோக்கஸ்க்கு. அடுத்தது அப்சர்வேஷன் சொன்னோம். எதையுமே நம்ம அதான் உங்களுடைய அட்டென்ஷன் ஆன் யுவர் ரூம், அட்டென்ஷன் ஆன் த பாத்வே, எங்கேயுமே அப்சர்வேஷன் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தங்க ஷேர் பண்ணாங்க. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அங்க எத்தனை ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதை நான் சொன்னேன். அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க வீட்டுல இப்ப எத்தனை இது அந்த ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? தெரியலன்னாங்க. நான் சொன்னேன், எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னு. அப்போ அது பிராக்டிக்கலா அவங்களுக்கு வந்துடுது, பழக்கப்படுத்துறோம். சரி, இதுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா எல்லா இடத்துக்குமே. ஒரு நடந்த ஒரு விஷயம், 1977 கேனரி ஐலண்ட்ஸ் ஒரு பிளைட் கிளம்புது அங்க இருக்கிற ஏர்போர்ட்ல இருந்து, KLM 747 போயிங் பிளைட். அது அங்க இருந்து கிளம்புது. அதை ஓட்டுற பைலட் ஒரு பிரிட்டிஷர். இவருக்கு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கமெண்ட் கொடுக்கிற ஒரு ஸ்பெயின் நாட்டுக்காரர். கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அவர் அந்த பைலட்டுக்கு ஒரு கம்யூனிகேட் பண்றார். என்ன தெரியுமா? யூஸ்வலா போற ரன்வே விட்டு அதுல கொஞ்சம் ஆப்போசிட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதனால யூ கோ ஸ்ட்ரைட், டர்ன் லெஃப்ட் அண்ட் தென் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லியிருக்காரு. இவரு அதை அரைங்குறையமா கவனிச்சுட்டு கோ லெஃப்ட்னர்ல இவர் ரைட் அடிச்சிட்டாரு. ரைட் தென் ஸ்ட்ரைட். விளைவு ஆப்போசிட்ல இன்னொரு பிளைட் வருது, ரெண்டும் மோதுது. 583 பேசஞ்சர்ஸ் டைட் ஆன் த ஸ்பாட். அப்போ ஒருத்தருடைய கவனக்குறைவு,
புவர் அப்சர்வேஷன், விளைவு பல லைவ்ஸ். இவ்வளவுதான். இப்போ நாம எதையுமே அரையும் குறையுமா காதுல வாங்கிட்டு நம்ம எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரமா ஆக்கிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? எந்த இடத்துலயுமே அந்த கீன் அப்சர்வேஷன், என்ன சொல்றாங்க அப்படின்றத வைடு ஓப்பன் யுவர் இயர்ஸ், அதை கொடுக்கணும். அப்போ அவரு அங்க வேற எதையோ, அவரோட மைண்ட் வேற எங்கேயோ இருந்திருக்குது, இந்த கமாண்ட் கொடுத்தது வேற எங்கேயோ வந்திருக்கு, வேற மனச வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு கவனத்தை ஒரு பக்கம் இருந்தா விளைவு இப்படித்தான். இது மாதிரி எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். அதனால நாம ஏன் இந்த அப்சர்வேஷனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஏன் ஃபோக்கஸ்ன்னு சொல்றோம்? நம்மளோட நாட் ஓன்லி ஃபார் மெமரி, நாட் ஓன்லி ஃபார் கான்சென்ட்ரேஷன், ஃபார் அவர் கேரியர், நாட் ஓன்லி ஃபார் அஸ், ஃபார் அவர் சரௌண்டிங்ஸ் ஆல்சோ. புரிஞ்சிருக்கோம்? நம்ம லைஃப்ல எப்படி இருக்கணும், என்னென்ன தேவை அப்படின்றது. ரைட், சரிங்க. அடுத்தது நான் இன்னில இருந்து உங்களுக்கு வேற டாபிக்ஸ் சொல்லியிருந்தேன். நான் 3 டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் மைண்டு, செகண்ட் ஒன் மெமரி டிப்ஸ், தேர்ட் ஒன் இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ், அது லிசனிங் ஸ்கில்ஸ்க்காக எடுக்க போறோம். இப்படி 3 டாபிக் ஈச் அண்ட் எவ்ரி டே. இதுதான் இனிமேல் ஒரு 10 டேஸ்க்கு இப்படிதான் போகும். அதுல இடையில ஐ ஹோப் இன்னைக்கு நான் என்னை பத்தி பேசலாம்னு நினைச்சேன். அது நம்ம 2 நாள் கேப் விட்டு வந்ததுனால இன்னைக்கு சப்ஜெக்ட் வைஸ் வருவோம். அப்புறம் இன்னைக்கு நாளைக்கு விட்டு மறுபடியும் வெனஸ்டே நம்ம கதையை பேசுவோம். ஏன்னா நிறைய பேத்துக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு என்னால, அதனால அது கிளியர் பண்ணலாம். ஸோ அது வெனஸ்டே எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சிலர் பேரண்டிங் செஷன் சண்டே வச்சா பரவாயில்ல அப்படின்ற கூட கேட்டாங்க. பட் அது அப்புறம் பார்ப்போம். பட் இப்போதைக்கு 1 or 2 வீக்ஸ் எண்ட் லாஸ்ட் டே வச்சுக்கலாமே, ஃப்ரைடே வைக்கலாம். அது கூட யாராவது தீபம் அப்படின்னாங்க, அந்த 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஏதோ பண்ணுங்க, இல்லைனாலும் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ கமிங் ஃப்ரைடே பேரண்டிங், ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், அன்னைக்கு ஒன்லி பேரண்ட்ஸ். கமிங் வெனஸ்டே என்னுடைய ஏரியா, என்னோட டாபிக், அது நான் தான் என்னோட இதை பத்தி பேச வேண்டிய கட்டாயம். ஓகே, ஸோ இதுதான் இந்த வீக்கோட ஷெட்யூல். அப்போ ரிமைனிங் 3 டேஸும் இந்த மெமரி டிப்ஸ், மைண்டு அண்டு லிசனிங் ஸ்கில்ஸ், இந்த இதுல போலாம். சரிங்க, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. நான் ஏன் இவ்வளோ ஸ்லோவா இப்படி போயிட்டு இருக்கேன்? இதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்ககிட்ட ஒரு நல்ல சீடு, குவாலிட்டியான சீடு இருக்கு, விதை. இதை கொண்டு போய் ஒரு கிரவுண்ட்ல கல்டிவேட் பண்ணணும், விதைக்கணும், அதை முளைக்க வைக்கணும், அறுவடை செய்யணும் ஒரு லேண்ட்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்ல பெஸ்ட் குவாலிட்டி சீடு போறீங்க, ஒரு சும்மா 2 இதை பறிச்சு போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு வந்துட்டீங்க. அந்த இடத்துல அந்த செடிகள் அல்லது பயிர் எப்படி வளரும் அப்படின்றதுக்கு ஒரு பக்கம் இமேஜின் பண்ணிக்கங்க. இதே ப்ராப்பரா நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த லேண்ட சுத்தி ஃபென்சிங் போடுறோம். உள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் கல்லு, இதெல்லாம் கல்லுங்க பெரிய பெரிய இதெல்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் பெரிய செடிகள், கொஞ்சம் முள்ளு செடி, பெரிய மரங்கள், அந்த அதெல்லாம் கிளீன் பண்றோம். அதுக்கப்புறம் ப்ளோ பண்றோம். அப்புறம் வாட்டரிங், மழை பெய்யுது இல்ல நம்மளே கூட ஓட்டுறோம். அதுக்கு அடுத்தது மறுபடியும் ஓட்டுறோம், மேனூர் போடுறோம். அது கிரீன் மேனூரா இருக்கலாம் அல்லது கவுடங்கா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு போட்டு எருவு போட்டு மறுபடியும் ஓட்டி, இதுக்கப்புறம் அந்த சீட் அங்க போட்டா அங்க விளைச்சல் எப்படி இருக்கும்? இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால என்னோட அனுபவத்தை வச்சு யாருக்கு எதை எப்படி கொடுக்கணும் அத எல்லாம் நல்லா டிசைன் பண்ணி தான் இந்த
40 hours போட்டிருக்கிறோமே, இதெல்லாம் கொடுக்க போறோம். சோ உங்களுடைய டாஸ்க் அந்த 40 தான். அதெல்லாம் எக்ஸீட் ஆகாது. டிசம்பர் எண்டுக்குள்ள எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். அது வரைக்கும் அது எந்த ஸ்பீட்ல போதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்க பொறுமை கொண்டுட்டு வாங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு நல்ல வகையா அறுவடை செய்யலாம். The best one you are going to cultivate. You are going to reap. So now we are cleaning the area. Simultaneously we are plowing. அதுக்கு இடையில என்னென்ன விடணும், தண்ணி விடணுமா, உரம் போடணுமா, அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால no hurry, no worry, you are traveling with me. ரைட், இன்னைக்கு டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் போறோம். மைண்டை பத்தி பார்க்கணும்னா, நான் இதுல ஏற்கனவே இன்ட்ரோல சொல்லிருக்கேன். வேர் இஸ் மைண்ட், வாட் இஸ் மைண்ட், ஹவு இட் இஸ், அதெல்லாம் சும்மா அங்கங்க ஒரு டாட்னு சொன்னத பார்த்திருக்கோம். இன்னைக்கு இத பத்தி பேசுறதுக்கு முன்ன, நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலருக்கு மேக்ஸ்னா பிடிக்காதுங்க, ஒரு சிலருக்கு சயின்ஸ்னா பிடிக்காது, ஒரு சிலருக்கு சோசியல்னா பிடிக்காது, ஒரு சிலருக்கு லாங்குவேஜஸ் பிடிக்காது, ஒரு சிலருக்கு படிப்பே பிடிக்காது. இப்படி யாருக்கெல்லாம் எதெல்லாம் பிடிக்கலையோ அது ஏன், எதனால் இவர்களுக்கு இது பிடிக்கவில்லை, இதை கண்டறியலாம் அப்படின்றதுக்காக ஒரு ரிசர்ச் பண்றாங்க. நம்ம கொடுக்கறது எல்லாமே மேக்சிமம் பேஸ்ட் ஆன் எனி ஒன் ரிசர்ச்சா இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க, அதுல கிடைச்சதா தான் இருக்கும். அதன்படி இவர் ஒரு டாக்டர், நியூராலஜிஸ்ட், பெட் பார்க்கர், யுஎஸ்ல. இவர் ஒரு ரிசர்ச் பண்றாரு. என்னது, ஏன் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு சிலது பிடிக்காத போகுது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. இதுக்கு அவர் ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட் ஒருத்தரை, தம்பி இன்னைக்கு ஒன் டே என் கூட நீ ஸ்பெண்ட் பண்ணோம், நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், ஒரு ரிசர்ச் பண்றேன், அதுல உன்னோட பங்களிப்பு எனக்கு தேவைப்படுது, நீ வரையா அப்படின்னு கேட்டாரு. பையன் கேட்டான், நான் எனக்கு என்ன தருவீங்க, உனக்கு என்னப்பா வேணும், எனக்கு கேம் விளையாடுறதுக்கு ஒரு போன் வேணும், பாப்பா ஐபோனே வாங்கி தரேன். பையன் ரொம்ப சந்தோஷம், ஆஹா ஐபோன் அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாரு. இவனும் போயிட்டான். போனதுக்கு அப்புறம் அவனுக்கு தூக்க மாத்திரை கொடுத்தா ஏதோ தெரியல, காஃபி கொடுத்துருக்காரு, ஏதோ கொடுத்துருக்காரு. அவரு பையன் கொஞ்சம் அப்படி தூக்க கலக்கத்துக்கு போறான். கொஞ்சம் இவர் பேச ஆரம்பிக்கிறார். தம்பி நீ என்னப்பா படிக்கிற, அவன் சொல்றான். உங்க ஃபேமிலியை பத்தி சொல்றான். உனக்கு என்ன பிடிக்கும், இவங்க தான் நம்ம சொன்ன மாதிரி எதுவுமே பிடிக்காது. சரி உனக்கு என்ன கோல், அப்படி ஒண்ணும் இல்லை, இப்படி ஏதோ விதண்டாவதமா சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா உண்மை சொல்றான். அவர் எல்லாமே கவனிச்சுட்டே இருக்கிறார். பையன் இவர் கொடுத்தாருல, அதுல அப்படியே தூங்க கொட்டாவி விடுறான். தூக்கத்துக்கு ஏன்பா தூக்கம் வருதா, ஆல்மோஸ்ட் சரி நீ என்ன பெட்ல படுத்து தூங்கு, ஒரு 1 hour கழிச்சு உன்னை எழுப்பிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாமே, சரி யூ கோ அண்ட் டேக் ரெஸ்ட் அப்படின்னாரு. போனா படுத்தான், நல்லா கொட்டை விட ஆரம்பிச்சிட்டான். இவரை கவனிச்சார். நேரா கிச்சனுக்கு போறார், ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணார், ஒரு ஐஸ் கட்டி நல்லதா எடுத்துட்டு வந்தார். அதை எடுத்துட்டு வந்துட்டு இந்த பையனோட ஷர்ட்டை பின்னால தூக்கி விட்டு முதுகுல சென்டர் ஆஃப் த பிளேஸ், அந்த ஐஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது இன்னொன்னு சொல்லிடுறேன். அந்த பையன் உள்ள வந்தப்ப அங்க ஒண்ணு பண்ணாரு. எலக்ட்ரிக் ஸ்டவ் ஆன் பண்ணி அவனுக்கு காஃபி வச்சு கொடுத்துட்டு அதுல ஒரு கம்பி எடுத்து அந்த ஸ்டவ்ல வச்சார். இவன் கேட்டான், சார் இன்னும் சார் கம்பியெல்லாம் சூடு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா. அது எனக்கு வேற வேலை இருக்குது, அதுக்கு வச்சிருக்கிறேன், இது உனக்கு, இதை பத்தி நீ ஒண்ணும் குழப்பிக்க வேண்டாம், நீ காஃபி குடி அப்படின்னாரு. அது படி சூடாயிட்டு இருந்துச்சு. அது ஒரு பாட்டு. இப்போ அந்த பையன் தூக்கத்துல இருக்கும்போது பின்னாடி கொண்டு வந்து அந்த ஐஸ் கட்டிய வச்சுட்டு இவன் தூக்கத்துல டக்குனு ஆல் ஆஃப் த சடன் அப்படி முழிச்ச உடனே ஆன்னு கத்தனான், ஏதோ சுற்றுச்சுன்ற மாதிரி கத்தனான்.
அவன் பேன்னு முழிக்கிறான் கத்திட்டு. அவன் முன்னால அந்த கம்பியை தூக்கி அப்படி போட்டார். சுட்ட சுட்ட அப்படியே புகை போகுது. அது முன்னாடி போட்டுட்டு உனக்கு வச்சிட்டா சூடுன்னு சொன்னார் டாக்டர். இப்ப யூ கேன் இமேஜின், அந்த பாய் அந்த கம்பிய பாக்குறான், அது புகை போயிட்டு இருக்குது, பின்னாடி சுற்றுச்சு. ஐஸ் தான், ஆனா அங்க சுட்டுச்சு. யூ கேன் இமேஜின். இப்போ அவனுடைய திங்கிங், அவனுடைய பதிவு என்னவா இருக்கும்? ஐஸ் கட்டியில சூடு வச்சாங்கன்னு இருக்குமா, இல்ல சூடு கம்பின்னு இருக்குமா? கண்டிப்பா அவன் முன்னாடி எதை பாக்குறானோ அதுதான் இருக்கும். அதுட்டானா, நம்பிட்டானா, இவ்வளவுதாங்க மேட்ரு. 10 நிமிஷம் கழிச்சு அவனோட முதுகுல அந்த கம்பியில சூடு வச்சு அவ்வளவு பெரிய கொப்பளம், சூடு கொப்பளம். இப்ப யோசிங்க, ஆனா வச்சது ஐஸ் கட்டி, அவன் முதுகுல சூடு கொப்பளம். இது பாசிபிளா? பாசிபிள். அதுதான் ஆராய்ச்சி. இதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வாட் எவர் த மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ், இட் கேன் அச்சீவ். ஒருத்தருடைய மனசு எதை நினைக்கிறதோ, எதை நம்புகிறதோ அதை அடைகிறது அல்லது உருவாக்குகிறது. இப்ப இந்த ஸ்டூடெண்டோட மைண்டு அதுதான். டே கம்பி சூடு, அப்பயே நினைச்சேன் இவர் ஏதோ விதண்டாவதமா செய்ய போறாருன்னு. நாம அந்த ஐபோனுக்கு ஆசைப்பட்டு இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற அந்த எண்ணம் அவன் மனசுல உதிக்குது. அது கம்பியில தான் வச்சுட்டாருன்னு நம்புது. அதனால அவன் முதுகுல அதை கொப்பளமாக பெருகுது. இவ்வளவுதான். இப்பதான் உண்மை. அப்போ எது உண்மையோ அது முக்கியம் இல்ல. உண்மை இங்க இல்ல. நம்ம மைண்ட பொறுத்த வரைக்கும் உண்மை மேட்ரு இல்ல, அது நம்புறதுதான் மேட்ரு. எதை நம்புதோ அங்கதான் மேட்ரு. இப்ப வாங்க, இந்த ரிசர்ச்ல நம்ம மேக்ஸ்ல இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருப்போம், இல்ல நம்ம பேரண்ட்ஸ் ஆகி 40 வயசாகி கூட இருக்கலாம். எனக்கு மேக்ஸ் பிடிக்கவே பிடிக்காது, வரவே வராதுமோ. இல்ல எனக்கு இந்த சோசியல்னா வராதுப்பா, எனக்கு அது கண்டவே இருக்குது, ஏன்னா அதெல்லாம் இயர்ஸா இருக்கும்பாங்க. இந்த கெமிஸ்ட்ரி தான் என்னமோ ஈக்குவேஷனா இருக்குது, கட்டங்கட்டமா இருக்குது, அது எனக்கு பிடிக்காது. பிசிக்ஸ் டெரிவேஷனா வருது, எனக்கு பிடிக்காது. இந்த லாங்குவேஜ் கிராமர், தமிழா இருந்தாலும் சரி இலக்கணம் பிடிக்காது, இங்கிலீஷா இருந்தாலும் கிராமர் பிடிக்காது. இப்படி சொல்றோமே, இதெல்லாம் என்ன காரணம்? நமக்கு ஏதோ ஒரு வயசுல, சின்ன வயசுல, 3rd ஸ்டாண்டர்ட் இருக்கலாம், 4th இருக்கலாம், 5th இருக்கலாம், நம்ம மேக்ஸ்னு வச்சுக்கலாமே, அந்த மேக்ஸ்ல ஏதோ ஒரு கொஸ்டின் யாராவது கேட்கிறாங்க, சிம்பிள் கொஸ்டின், அதையே தப்பா சொல்றோம். அது கிளாஸ் டீச்சரா இருக்கலாம், இல்ல டியூஷன் டீச்சரா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், பேரண்டா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் தப்பா சொல்லும் போது அவங்க நங்குன்னு ஒரு கொட்டு வைக்கிறாங்க. யூ ஸ்டூபிட், யூ ஆர் வெரி வீக் இன் மேக்ஸ் ஆர் இன் அதே சப்ஜெக்ட். யூ ஸ்டூபிட், யூ ஆர் வீக் அப்படின்னு அவங்க கொடுத்தத நாம வாங்கிட்டோம், நம்பிட்டோம். ஆமா, நான் வீக் நம்பிட்டோமா, அதுதான் அந்த கொப்பளம். ஸ்டில் இந்த ஏஜ்லயும் நமக்கு அது கண்டினியூ ஆகிறதுக்கு காரணம் நம்ம ஆழமா ஏதோ ஒரு சின்ன வயசுல பதிய வச்சதுதாங்க. இப்போ வாங்க, இப்போ சரிங்க சார், இதெல்லாம் கேட்கறது நல்லா இருக்கு, ஆனா இதுக்கப்புறம் நானு அந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர முடியுமா? அப்புறம் நல்லா கொண்டு வரலாம், ஈஸியா கொண்டு வரலாம். அதுக்குதான் நம்ம கிளாஸ். அது எப்படிலாம் பண்ணலான்றது பின்னாடி வருவோம். சோ இன்னைக்கு டாபிக்ல மைண்ட்ல இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிறோம், மைண்ட் அண்ட் தாட்ஸ். சோ நம்ம மனச
இன்னைக்கு நமக்கு பிடிக்காது இருக்கிறது, இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் ஒன்றும் பிடிக்காத போகல. அது நமக்கே தெரியாது. இப்ப என்னைக்கு நடந்துச்சுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இயர்ஸ்ல நமக்கு நடந்ததை நாம நம்பிட்டோம். இவ்வளவுதான். அப்போ உண்மையிலேயே அது ஐஸ் கட்டி தான். அது ஈஸி தான். அந்த சப்ஜெக்ட் ஈஸி. ஒரு இல்லூஷன், ஒரு மாயை நாம உருவாக்கி அதை நம்பி இப்படி பண்ணிட்டோம். இப்ப தப்பு நம்மளுடைய புரிதல், உணர்தல், புரிதல், அறிதல். அங்கதான் நம்ம தப்பு பண்ணிருக்கோம். அத இப்ப மாத்த முடியுமா? தாராளமா மாத்தலாம். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. போக போக மாத்திக்கலாம். இப்ப உணர்ந்தா போதும். உணர்ந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த டாபிக்ஸ் போலாமா? சரி, இவ்வளவுதாங்க. இனிமேல் டெய்லி ஃபர்ஸ்ட் பார்ட் இப்படிதான் வரும் மைண்டு. இப்ப அடுத்த டாபிக்ஸ் போயிட்டோம். இன்னையில இருந்து மெமரி டிப்ஸ் சொல்லப்படும். டோட்டலா 31 டிப்ஸ் தர போறேன். அத ஸ்லோலி ஸ்டெடிலி கொடுக்க போறேன். அதுல மெமரி டிப்ஸ் முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் தான் டெக்னிக்ஸே வரும். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் வரும். அதை எப்படி சப்ஜெக்ட்ல கொண்டு வர்றது, எப்படி லைஃப்ல கொண்டு வர்றது அப்படிங்கிறது. இவ்வளவுதான் விஷயம். இப்ப அந்த பொறுமை உங்களுக்கு இருக்கணும். சரி, இன்னைக்கு மெமரி டிப்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மெமரினா என்ன? நம்ம பாடியில இருக்கிற ஐம்புலன்கள், 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து ஒரே டைம்ல மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் போய்கிட்டே இருக்கும். இப்போ கண்ணை மட்டும் எடுத்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கண்ணு ஒரு காரை பாக்குது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அந்த காரை மட்டும்தான் படம் அங்க உள்ள அனுப்புதுன்னு. அந்த கார்ல ஒரு 100 வகையான கலரிங் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த ஹெட்லைட் ஒரு கலர்ல இருக்கும், அந்த கிளாஸ் ஒரு கலர்ல தெரியும், பாடியோட இது ஒரு கலர்ல இருக்கும், அந்த மிரருக்கு பேக் இது ஒரு கலர்ல இருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு வகையான இத அத்தனையும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அங்க போட்டோகிராஃபி அனுப்பிட்டே இருக்கும். அது அத்தனையுமே அங்க பதிவுக்கு வரும். அது மாதிரி ஸ்மெல்லு அது இஷ்டத்துக்கு அதை அனுப்போம். சவுண்டு எதையோ அதுவும் உள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபீலிங்ஸ், அந்த கிளைமேட்டோ இல்ல வேற எதுவோ அது ஒரு பக்கம் அதெல்லாம் கொடுக்கும். இப்படி இத்தனை விஷயமும் உள்ள போய்கிட்டே இருக்கும். அது அத்தனை அங்க பதிவுகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். சோ அவ்வளவு ஏரியாஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸ்டோரேஜ் ஏரியா, மெமரி, இதுதான் மெமரி. இப்ப இந்த மாதிரி வர்றதெல்லாம் அங்க கொண்டு போய் பதுக்கி வச்சு வேணுங்கும் போது கொடுக்கறது மெமரி. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மறுபடியும் அதுலயே போய் டைம் வேஸ்ட் பண்ணுவோம். சரி, இன்னைக்கு மெமரி டிப்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். அதுதான் பாக்குறோம். ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன? நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு கிளாஸ்ல ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு 9th ஸ்டாண்டர்ட் அரௌண்ட் ஒரு 14 இயர்ஸ்க்கு இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரே ஏஜ் இருக்கும். மீறி ஒரு 1 இயர் முன்ன பண்ண இருக்கலாம், அவ்வளவுதான். 14 இயர்ஸ் அந்த இதெல்லாம் ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். இவங்க எல்லாருக்குமே 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, 2 கண்ணு, மூக்கு, வாய், பிரெயின், ஹார்ட், லிவர், லங்ஸ், ஸ்பிளீன், இப்படி எல்லாமே சேமுங்க. புரியுதா? சோ இதெல்லாம் ரிசோர்ஸ், வளம், நமக்குள்ள இருக்கிற ரிசோர்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் சேம் தானே? சரி, கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்காங்க 40 பேத்துக்கும் ரிசோர்ஸ் சேம். அதுதான் சொல்லிட்டோம். அது எல்லாமே நம்மளோட பார்ட் ஆஃப் த பாடிஸ் எல்லாமே சேம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சப்ஜெக்ட் சேம். எல்லாத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கலாமே, சயின்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த சயின்ஸ் எல்லாருக்குமே சேம் தான்.
ஒரு லெசன்ல இருந்து டெஸ்ட் வைக்க போறாங்க. சோ அந்த லெசன் சேம், டீச்சர் சேம், ஒரே டீச்சர் எல்லாத்துக்கும் தான் நடத்துறாங்க. அப்ப பாருங்க, பாடியில இருக்கிற பார்ட்ஸ் அவங்களோட இது சேமா இருக்கு. டீச்சர் ஒரே டீச்சர் தான், எல்லாருக்கும் ஒரு டீச்சர் தான், எல்லாத்துக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான், எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான், ஒரே மாதிரியான கொஸ்டின் பேப்பர் தான், ஆன்சர் பேப்பரும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் டெஸ்ட் எழுதுறாங்க, மார்க்கும் போடுறாங்க. இதுல ஒருத்தன் முட்டை வாங்குறான், ஒருத்தன் 100 வாங்குறான், ஒருத்தன் 80, 40, 60 வாங்குறாங்க. ஏன்பா? எல்லாமே சேமா தானே இருந்துச்சு. அப்ப ரிசல்ட் மட்டும் ஏன் மாறுது? All of you having same resource, but your result is varying. Why? Why the result is varying? காரணம், இந்த ரிசோர்ஸ அந்த ரிசல்ட்டா கன்வெர்ட் பண்ற அந்த எபிலிட்டி, அதுலதான் வீக். அதுதான் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். The ability to transform your resource into result is different, vary. So that is called resourcefulness. இப்போ அந்த திறமையை எப்படி பயன்படுத்துவது? Already the potential, the talent is hidden inside. உள்ளதான் இருக்கு, அந்த ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, நாலேஜ் இருக்கு, ஸ்கில் இருக்கு. பட் ஒரு பிளாக் இருக்கு. என்ன பிளாக்? சைக்கலாஜிக்கல் பிளாக். உன்னால முடியாது, நீ எல்லாம் தண்டம், நீ வேஸ்ட், நீ அன்ஃபிட், நீ பாஸ் ஆறதே பெருசு அப்படின்ற அந்த பிளாக்கு அது வந்து முன்னாடி நின்னுரும். இப்போ நம்ம எல்லாருக்குமே மகாபாரதம் தெரிஞ்சிருக்கோம். அதுல வார்ஃபீல்டுல வந்து அர்ஜுன கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவார், இங்க பாரு, என் கை நடுங்குது, காண்டீபம் அழுவுது, ஐ கான்ட் ஃபைட், ஐ கோ டு த ஃபாரஸ்ட், நான் பிச்சை எடுக்க போறேன், காட்டுக்கு போறேன், என்னவோ பண்றேன், நான் சண்டை போட மாட்டேன், ஐ won't kill my relatives, அப்படி இப்படின்னு கத்துறாரு. அதுக்கு நம்பால் சொல்ற, ஹே முட்டாப்பல, உனக்கு கை நடுக்குதா? நீ யார் தெரியுமா? யூ ஆர் சத்ரியா. உன்னை நான் என்ன சொல்றேன்? நான் உன்னை உங்க மாமா, பெரியப்பா, சித்தப்பா இவங்களையா கொல்ல சொன்னேன்? நோ, I am not asking you to kill your relatives. I am asking you to kill those who are representing evils. அவங்கள தானடா கொல்ல சொன்னேன். அப்போ you have the potential, you have the talent, you are being a Kshatriya, you have the power, everything you have. உன்னால முடியும், நீ அதுக்கு, you are the great warrior. Already he was a great warrior, but due to the psychological block, he was unable to fight. But that inspiration from Krishna, his block was eventually removed. அவங்கிட்ட இருந்து அந்த பிளாக் வெளியேற்றப்பட்டது, அவனுடைய பொட்டன்ஷியல் வெளியே வருது. அல்டிமேட்லி he won the war field. இவ்வளவுதான். இப்ப ஈச் அண்ட் எவ்ரிபடி, நம்ம எல்லாருக்கிட்டையுமே அந்த பிளாக் இருக்கு. சோ இது இந்த மாதிரி செஷன் மூலமா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சைக்கலாஜிக்கல் பிளாக் will be removed in the 40 hours class. இதுதான் இன்னைக்கு இங்க ஃபர்ஸ்ட் டாபிக்ல ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் அப்படின்ற டைட்டில்ல எடுக்கிறோம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் அப்படின்னா the ability to transform your resource into result is varying. அதுக்கு காரணம் நம்மளுடைய பிளாக், சைக்கலாஜிக்கல் பிளாக். அதை முதல்ல இப்போ புரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அதை
எடுத்துருவோம். நீங்க எடுக்கவே வேணாம், கவலையப்படாதீங்க, அது போயிடும், நான் பாத்துக்கிறேன். ஓகே, சாரி, இது எப்படி, ஏன், இந்த குழப்பமே யாருக்கும் வேண்டாம். பேசாத என் கூட டிராவல் பண்ணுங்க. கடைசியா அந்த ட்ரெயினை விட்டு, ட்ரெயின்னு வச்சுக்கலாமே, நம்ம ட்ரெயின்ல ஏறிட்டோம். இப்போ அரௌண்ட் இதுல ஒரு 300 to 400, அப்புறம் யூடியூப்ல ஒரு 5000 பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கமான், டிராவல் வித் மீ. அந்த 40 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த ட்ரெயின் விட்டு நீங்க கீழே இறங்குறப்ப ஒரு புது பொலிவோட வரலாம். ஒரு பிளாசம் கண்டிப்பா இருக்கும். அந்த நம்பிக்கையோட வாங்க. கண்டிப்பா யூ கேன் see the result, you can smell the victories, right? So first point over, resourcefulness, resource into result. Point number 2ங்க, வேல்யூ. அவ்வளவுதான், மதிப்பீடு. எதை வேல்யூ பண்றீங்களோ அதுதான் உங்களோட ரிசல்ட் ஆகும். எப்படி? நீங்க எதை வேல்யூ பண்றீங்களோ அதுதானே. சோ இப்போ நீங்க இந்த கிளாஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, வேல்யூ பண்றீங்களா? ஏதோ இத்தனை நாள் நான் தேடிட்டு இருந்தேன் இந்த யூனிவர்சல் ஃபோர்ஸ், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றோம், லைக் அட்ராக்ட்ஸ் லைக்ன்றோம். ஏதோ நான் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன், இங்கேயே ஹீலர் பாஸ்கர் நமக்கு தேடி கொண்டு வந்து இவரை பிடிச்சு கொடுத்துருக்கிறாருப்பா, பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப யூஆர் வேல்யூவிங் தட். வேல்யூ பண்றீங்க. அப்ப இங்க வந்து இந்த டைம் எப்படி இருந்தாலும் சரி, இந்த டைம் நான் யூஸ் பண்றேன்னு யூட்டிலைஸ் பண்றீங்க. அப்போ அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும். அதே இல்ல, எத்தனை பேரை நான் பார்த்துட்டேன், இவர் மட்டும் என்னத்த பண்ண போறாரு, இங்க பாருங்க, ஒரு பிபிடி இல்ல, ஒரு ஸ்லைடு இல்ல, ஒரு போர்டு இல்ல, ஒருத்தர் சேர் போட்டு உட்காந்துட்டு ஏதோ பேசுவாராம், நம்மளும் 1.5 மணி நேரம் நம்ம டைம் வீணடிக்கணுமா? சோ அப்படி உங்களுடைய வேல்யூ சிஸ்டம் இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் இவ்வளவுதானே. சரி, ஒரு ஸ்கூல் பாய் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர, அன்னைக்கு கிளாஸ்ல ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. என்ன தெரியுமா? நாளைக்கு இந்த லெசன் டெஸ்ட், நல்லா படிச்சுட்டு வரணும், பர்ஃபெக்டா வந்து எக்ஸாம் ப்ரெசென்ட் பண்ணோம், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவன் வீட்டுல பஸ்ல போயிட்டு இருக்கப்ப, இன்னைக்கு போன உடனே நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இதை முடிச்சிடணும்பா. அவனோட வேல்யூ சிஸ்டம் அது மேலதாங்க இருந்துச்சு. வீட்டுக்கு வரான், வந்தான், அவன் ரிஃப்ரெஷ் பண்றான், அவனுக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்குறாங்க, அதையும் சாப்பிடுறான். அது வரைக்கும் இப்போ முடிச்ச உடனே போய் உட்காந்து அதை நீ கம்ப்ளீட் பண்ணிடணும் நினைச்சிட்டு தான் இருந்தோம். எல்லாம் ஓகே. இத முடிச்சுட்டு நம்ம படிக்கலாம் அப்படின்னு புக்கை கையில எடுக்கிறப்போ, அவங்க டிவியில T20 வேர்ல்டு கப் ஃபைனல், நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா, லைவ் டெலிகாஸ்ட் சவுண்ட் கேட்டுச்சு. ஆஹா, டேவிட் வார்னர் எப்படி இருக்கிறான்னு பாக்கலாமே, மார்டின் குப்திரோட மேட்ச் எப்படி இருக்குன்னு பாக்கலாமே, புக்கை மூடி வச்சிட்டான், அங்க போய் உட்காந்துட்டான். அவ்வளவுதான். அது முடிகிறது 11 மணி ஆகுது. இது எங்க போய் பாக்குறது? அவ்வளவுதான், நாளைக்கு பார்த்துக்கலாம் இருந்தான். காலையில லேட்டா இருந்துருச்சான், காலையில இருந்துருச்சான்னு ஸ்கூலுக்கு போனான், அங்க போய் முட்டை மாறு. இவ்வளவுதானே. அங்க அவங்கிட்ட நேத்து கிரிக்கெட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா அழகா சொல்ல முடியும், பாடத்தை கேட்டா சொல்ல முடியாது. அப்போ அவனோட வேல்யூ அங்க மேட்ச்ல இருந்துச்சு, படிப்பு காணாத போயிடுச்சு. இப்போ எதை நீங்கள் வேல்யூ பண்றீங்களோ அதுதான் உங்களோட ரிசல்ட். 2வது பாயிண்ட். அப்போ நீங்க தான் முடிவு பண்ணணும், நாங்க சொல்லவே மாட்டோம். நீ பாடத்தை வேல்யூ பண்ணு, நீ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறல்ல அந்த படிப்பை மட்டும் வேல்யூ பண்ணு, நாங்க சொல்லவே மாட்டோம். நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்க, உங்களுக்குள்ள இருக்க ஆற்றலை வெளிக்கொண்டு வாங்க. எங்களோட வேலை என்ன? உங்களுக்குள்ள இருக்கிற பிளாக்க கொஞ்சம் ரூட் கிளியர் பண்ணி தர வேண்டியது எங்க வேலை. அது மட்டும் தான் நாங்க பண்ணுவோம், மற்றதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். ஸோ யுவர் வேல்யூ, யுவர் ரிசல்ட். ஸோ பாயிண்ட் நம்பர் 2. ஓகேங்க. 3rd பாயிண்ட், மெமரி டிப்ஸ்ல
தேர்ட் ஒன், பாசிட்டிவ் லிவிங். பாசிட்டிவ் லிவிங். நம்ம பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு தானே நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ண, பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. எல்லாருமே அதை தானே செஞ்சாங்க. அப்ப ஏன் யாருமே சக்சஸ்ன்னு ஒண்ணு பார்க்க முடியல? எல்லாருமே, நீங்க ரோட்ல ஒரு பெக்கர் இருக்கான், அவங்க கூட நானு 1 மாசத்துல கோடீஸ்வரன் ஆயிடும், அது பாசிட்டிவ் திங்கிங். ஆயிட்டானா? ஒரு சாதாரண டெய்லி வேஜஸ்க்கு போறவங்க ஒரே மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்றாங்க, நானும் 1 மந்த்ல ஒரு 10 lakhs ஏர்ன் பண்ணும் நினைக்கிறது பாசிட்டிவ் திங்கிங். முடிஞ்சுதா? இது மாதிரிதான். ஆனா முடியும் எப்போ? பாசிட்டிவ் லிவிங், கன்சிஸ்டன்சி. அது தொடர்ந்து இருந்தா கண்டிப்பா உங்களால் அதை அடைய முடியும். சோ பாசிட்டிவ் லிவிங் அது வேணும். சரி, இத நான் சும்மா பாசிட்டிவ் லிவிங் அப்படின்னு லெக்சர் கொடுத்தா உங்களுக்கு புரியாது. புரியும், ஆனா இன்னும் ஸ்ட்ராங்கா புரியணும்னா அதுக்கு ஒரு ஆப்டான ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வில்மா அப்படின்னு ஒரு குழந்தை 1940 அமெரிக்காவுல ருடல்ஃப் அப்படின்றவரோட 5th டாட்டரா பிறக்குது. 1940 அமெரிக்காவுல ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அவரோட 5th குழந்தை ருடல்ஃப். ப்ரீமெச்சூர்ட் பேபி, குறைப்பிரசவம். அது பிறந்தப்பயே ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அப்புறம் தான் நம்ம அதுக்கு பாதுகாப்பு பண்ணி அப்படி இப்படின்னு அதை குழந்தைய காப்பாத்திட்டாங்க ஹாஸ்பிட்டல். இந்த பேரண்ட்ஸ் ஒரு பெருமூச்சு விடுறாங்க, அப்பா நம்ம குழந்தை உயிர் பொழைச்சிச்சு, நல்லா இருக்கு, வெரி குட், சூப்பர். ஜஸ்ட் 2 years அவங்களோட சந்தோஷம். ஏன்? அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆனப்போ நிமோனியா வருது. அந்த காய்ச்சல் நல்லா இருக்கும்போது ஒரு இலவசமா ஒண்ணு கொடுத்துட்டு போயிடுச்சு, போலியோ. அந்த குழந்தைக்கு போலியோ விக்டிம், கால் ஊனம், டாக்டர் சர்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னன்னு? யுவர் டாக்டர் நெவர் புட் ஹர் ஃபுட் ஆன் த எர்த். இனிமேல் உங்க குழந்தைய, உங்க பொண்ணால காலை தரையில பதிச்சு நடக்க முடியாது, அந்த தகுதி போயிடுச்சு. ஷீ இஸ் த போலியோ விக்டிம். இதுதான் அவளுடைய லைஃப். இனிமேல் அவ வீல் சேர் இல்ல, ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் வைக்கணுமா, லாங் ஷூஸ் போட்டு அந்த ஸ்கெட்சஸ் வச்சுட்டு அப்படி கையில மாட்டிட்டு அப்படி அதோட தாங்கல்ல ஏதோ 2 ஸ்டெப் நடக்க முயற்சி பண்ணலாம். ஆனா இண்டிவிஜுவலா அவளால வாக் பண்ண முடியாது. இதுதான், இது மெடிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு அவளுக்கு சர்டிஃபை பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணுல அந்த குழந்தை 2 வயசுல அதுக்கு என்ன தெரியும்பா வந்துருச்சு. வீட்டுக்கு வந்து அதுக்கு சிப்ளிங்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அதுக்கு அப்படியே கை காலெல்லாம் அமுக்கி விடுறாங்க, மசாஜ் பண்றாங்க, ஆயில் போடுறாங்க, எதோ அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை 6வது வயசுல அட் த ஏஜ் ஆஃப் 6 அவங்க அம்மா கிட்ட அந்த வில்மா வந்து கேட்டாங்க, என்ன தெரியுமா? மா, யாருமா இந்த வேர்ல்டுல அதிக வேகமா ஓடுறது? ஹூ இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஆன் த எர்த் அப்படின்னா அவங்க அம்மா. இப்ப உங்ககிட்ட கேட்டா டக்குன்னு உசைன் போல்ட் சொல்லுவீங்க. அன்னைக்கு அவங்க அம்மா அப்ப யாரு ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் அதை சொல்றாங்க 1946. இந்த பொண்ணு சொன்னா, ஆஹா, வில்மா, I am the fastest runner on the earth அப்படின்னு. அந்த அம்மா குழந்தை கட்டி பிடிச்சிட்டு அலறாங்க, கடவுளை கர்ஸ் பண்றாங்க. கடவுளே, ஏன் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி கொடுமை கொடுத்த? அதோட கனவு எப்படி இருக்கு பாரு. எனக்கு கொடுத்துருக்க கூடாதா அந்த மாதிரி கஷ்டத்தை? ஏன் என் பிள்ளை இப்படி சோதிக்கிற அப்படின்னு
ரொம்ப சென்டிமெண்டலா அவங்க கர்ஸ் பண்றாங்க. ஆனா அது வில்மா சும்மா உதட்டுல வார்த்தையை உதிக்கவில்லை. தினம் காலையில, மத்தியானம், நைட்டு ரிப்பீட்டடா கண்ணாடி முன்னால நிக்கிறா. I am Vilma. I am the fastest runner on the track. Fastest runner on the earth. சொல்றார். திரும்ப திரும்ப இன்கான்டேஷன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வேர்ட். Incantation. Magical word. Repeatedly. Again and again and again you are repeating the same word. Same sentence. எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். அதாங்க. சோ அதுதான் அவர் சொல்றா. வெறும் உதட்டுல நம்மள சின்ன வயசுல கேட்டா நீ என்ன ஆகணும்னு நினைக்கிற? நான் டாக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், நான் சயின்டிஸ்ட் ஆகணும். அப்போதைக்கு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்டா அப்படியே சொன்னேன். அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, வேற ஏதாவது மாறும். பட் இவளுக்கு அப்படி கிடையாது. ஆணித்தரமா, அழுத்தம் திருத்தமா, அதுதான். காலையில, மத்தியானம், சாயங்காலம் எப்ப பார்த்தாலும் அது சென்ட்ரலைஸ்டு ப்ரீ ஆக்குபேஷன் அப்படிம்பாங்க. ப்ரிடாமினன்ட் திங்கிங். அவங்களோட எண்ணங்கள் ஃபுல்லா ஒரு இடத்துல குவிச்சாச்சு. ஃபோக்கஸ். அவ்வளவுதான் விஷயம். அதையே திரும்ப திரும்ப. அப்ப உடம்புல இருக்கிற ஒரு செல்லையும் ப்ரோக்ராம் பண்ற. அங்க இருந்து வருதுதான் இந்த வார்த்தைகள். சோ தாட்ஸுக்கு அப்புறம் வேர்ட்ஸ், வேர்ட்ஸுக்கு அப்புறம் ஆக்ஷன் வரும்ல, வருது. எப்படி 6 வயசுல இருந்து 9 வருஷம் வரைக்கும் அதையே சொல்லி 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 9 வயசு ஆகும்போது காலில் இருக்கிற ஷூ எல்லாம் கலட்டி வீசுற. நான் இனிமேல் எனக்கு ஷூ வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், வீல் சேர் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நான் நடக்கிறேன். ஒரு ஸ்டெப் வைக்கிறப்பையும் விழுந்தாள். ஒரு முறை விழுந்தப்பையும் எழுந்தாள். அதுதாங்க மேட்டர். விழுந்ததை மறந்துட்டு எழுந்ததை நினைக்க ஆரம்பிக்கும் போது வெற்றி உமது கையில். சோ நீ விழுவது அழுவதற்கல்ல, எழுவதற்கே. அதுதான் அங்க ப்ராக்ரஸ். சோ எத்தனை முறை விழுந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா எத்தனை முறை எழுந்திருச்சுங்கிறது தான் முக்கியம். அதுதான் யோசிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க நடக்க ஆரம்பிச்சது. தென் இண்டிவிஜுவலா என்ன நடக்க முடியுது, அதுல நான் திருப்தி அடையல. நோ காம்ப்ளசன்ஸ். அதுக்கப்புறம் ஓடணும், ஓட முயற்சிக்கிறேன். அடுத்தது ஓடுறேன். ஸ்கூல்ல அப்புறம் நல்லா ஓட ஆரம்பிச்சோன்னா ஸ்கூல்ல போயிட்டு நானும் இந்த மாதிரி எல்லா காம்படிஷனும் வருவேன். மேக்சிமம் ரிஜெக்ஷன் தான். போராடி போராடி எல்லா இடத்துலயும் பங்களிப்பு. அப்படியே பழகும்போது இதுக்கு ஒரு ரன்னிங்க பார்த்தோன்னா ஒரு கோச் சொல்றாரு, யூ ஆர் பார்ன் டு ரன்மா. கடவுளே வந்தாலும் உன்னை தடுக்க முடியாது, நீ ஓடுறதுக்குன்னே பிறந்தவ, ஓடு. பூஸ்டப் பண்றாரு. பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன்ல ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்குது 1956. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி 2 பிரான்ஸ் மெடல். அதுக்கப்புறம் 1960ல இத்தாலியில ரோம் நகர்ல நடந்த ஒலிம்பிக் கேம்ஸ்ல கலந்துட்டு 100, 200, 400 3லயுமே கோல்டு மெடல். யோசிச்சு பாருங்க. அப்ப 20 வயசு. 6 வயசுல கண்ட கனவு, ஏபிஜே சொன்னார்ல, கனவு காணுங்கள் கனவு காணுங்கள்னு. அந்த கனவு 20வது வயசுல ஃபுல்ஃபில் ஆகுது. அந்த 3லயுமே 100, 200, 400 3 ரன்னிங்கும் அது வரைக்கும் வேர்ல்டுல அத்லெட்ல 3 கோல்டு மெடல் வாங்கின ஒரே ஆள் வில்மா தான். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னால ஒவ்வொன்றிலையுமே யாரெல்லாம் என்னென்ன ரெக்கார்டு வச்சிருந்தாங்களோ அத்தனையுமே பிரேக் பண்ணிட்டு. அப்போ இங்கதான் யோசிக்கணும். அதை விட முக்கியம், அந்த 400 ரிலேல ஸ்டார்ட் கொடுத்து ஃபியூ செகண்ட்ஸ்ல காலு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தாச்சு. கையில இருக்கிற அந்த பட்டன் 4 அடி தள்ளி போய் விழுது. இவளுக்கு பின்னாடி இருக்கிறவங்க இவளை கிராஸ் பண்ணி போயாச்சு. யாரு? ஜெட்டா ஃபைன். அந்த பொண்ணுதான் கோல்டு மெடல் வாங்கினது. மறுபடியும் இந்த முறையா அந்த பொண்ணுதான் கன்ஃபார்ம் முடிவு பண்றாங்க.
ஆனா கீழே விழுந்து தவழ்ந்து அதை எடுத்துக்கிட்டு ஓடின வேகம் இருக்குல்ல, ஃபயர் மெஷின். அதுதான் வெறித்தனம்னு சொல்லுவோம். சோ அப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாம் ஒரு தோல்வின்றோம்ல, அது தோல்வியே கிடையாது. அதுதான் நம்மளைய பூஸ்ட் அப் பண்றது, பவர். சோ இஃப் யூ வாண்ட் கிரேட் சக்சஸ், டபுள் யுவர் ஃபெயிலியர்ஸ். சோ அந்த தோல்வியில இருந்து பாடம் கத்துக்கிட்டு அதில் வெற்றி அடைகிறது இருக்குல்ல, கிரேட் ரெக்கார்ட். அதைதான் இந்த வில்மா செஞ்சது. ஓகே, நான் இப்ப சொன்னதெல்லாம் கதை அல்ல, நிஜம். நீங்க வீடியோல கூகுள்லயோ எதுலயோ செக் பண்ணி யூடியூப்ல பாத்துக்கோங்களேன். இல்ல நம்ம யூடியூப்லயே போட்டிருக்கோம், அதை போய் கூட பாருங்க. ஓகே, அப்போ இந்த வில்மா ருடல்ஃப் அந்த வெற்றியை அடைவதற்கு அவர்கள் எடுத்துக்கிட்டது என்ன? பாசிட்டிவ் லிவிங். இதுக்குதான் வருவோம், மறுபடியும் வந்துட்டோம். As you think, so you become. யார் சொன்னது? கௌதம புத்தா. As you sow, so you reap. எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய். அது சொன்னா ஜீசஸ் கிறிஸ்ட். நம்ம சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் தெரியுமா? Belief in God is nothing but belief in your own self. யார் ஒருவன் தன் மீது நம்பிக்கை வைக்கிறானோ அதுதான் கடவுள். கடவுள் நம்பிக்கைங்கிறது அதுதான். உன் மேல நீ நம்பிக்கை வை, அதுதான் கடவுள் அப்படின்னாரு. சோ வில்மா மீது நம்பிக்கை வைத்ததால் வெற்றியை அடைந்தார். ஓகே, சரி. ஹென்ரி ஃபோர்டு ஒன்று சொன்னார், இஃப் யூ திங்க் யூ கேன், யூ கேன். இஃப் யூ திங்க் யூ cannot, you cannot. Either way you're right. You can decide yourself. உன்னால முடியும் அப்படின்னு நீ நம்பினா முடியும், உன்னால முடியாது அப்படின்னு நீ முடிவு பண்ணினா முடியாது. ரெண்டுமே கரெக்ட் தானே? அப்ப நீங்க தான் சூஸ் பண்ணணும், முடியுமா முடியாதா, முடியுமா முடியாதா. முயற்சி பண்ணுங்க. முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. எது டிக் பண்ணுங்க. பண்ணிட்டேன். ஹென்ரி ஃபோர்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஜான் மில்டன் சொன்னது, உங்க மைண்ட் இருக்குல்ல, அதுக்குதான் மைண்டை பத்தி நிறைய பிடிக்கும். மைண்ட் அட் ஒன் பிளேஸ் டேக்ஸ் யூ ஃப்ரம் ஹெவன் டு ஹெல், ஹெல் டு ஹெவன், பாரடைஸ் லாஸ்ட். எழுதுனா அந்த ஜான் மில்டன், அதுல ரொம்ப வைர வரிகள் இது. உன்னோட மனசுங்கிறது சொர்க்கத்துல இருந்து நரகத்துக்கும் கொண்டு போவோம், நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கும் கொண்டு போவோம். அது ரொம்ப முக்கியமான டாபிக். அதனால இவளை அந்த கஷ்டத்துல இருந்து வெற்றிக்கு எப்படி கொண்டு வந்து, அது மைண்ட் தான் அப்படின்றாரு. சரி, இதேதான் நெப்போலியன் ஹில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் இருக்கிறார்ல அவரு. அத முதலே சொல்லிட்டேன். வாட் எவர் த மைண்ட் ஆஃப் த பர்சன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இட் கேன் அச்சீவ். அவரோடது. கிளமண்ட் ஸ்டோன் என்ன சொல்றாரு? God never give an idea to you without the power to achieve that. கடவுள் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறாருன்னா அத சக்சஸ் பண்றதுக்கு உண்டான பவர் உனக்குள்ள இருக்குப்பா. சரி, இது எல்லாத்துக்குமே இருக்குல்ல. அப்ப why most of us not succeeding? Because they don't tap it out. Tap their potential, inner potential. அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைய, அறிவு, ஆற்றலை அவர்கள் வெளியே கொண்டு வருவது இல்லை, முயற்சி செய்வதும் இல்லை. இதான் பிரச்சனை. The very fact you got that idea, go on with that idea, go and fulfill it. அதை வில்மா கச்சிதமா செஞ்சாங்க. நாமளும் செய்யலாம், கண்டிப்பா முடியும். சோ இவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த இடத்துல எத்தனை பேரை பார்த்தோம்? ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு ஸ்பிரிச்சுவலிஸ்ட், ஒரு பிலாசபர், ஒரு திங்கர், ஒரு போயட், ஒரு ரைட்டர், இப்படி எல்லாருமே கம் டு யுவர் மைண்ட். உங்க மைண்டு 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 அதை கரெக்ட் பண்ணா வெற்றி உமதே. பாசிட்டிவ் லிவிங், ரைட்? சோ த டாபிக்
த டிப்ஸ் தேர்ட் ஒன் ஓவர். மெமரி டிப்ஸ்ல இன்னைக்கு 3 பார்த்தோம். ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், வேல்யூ, பாசிட்டிவ் லிவிங். இப்போ உங்களுக்குள்ள ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவிட்டி வந்திருக்கும். ஆனா அது கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். அதையே தொடரணும். எதுக்கு சொல்றேன்னா, இந்த பொண்ணுக்கு 6 வயசுல கனவு. அந்த கனவுன்னா ட்ரீம். அந்த ட்ரீம எப்படி கொண்டாங்க? அந்த கனவை நனவாக்குறேன். அது எப்படி பண்றோம்? நினைவின் மூலமாக, தாட்ஸ்ல இருந்து. அதுவா வாழ்றாங்க. ரிப்பீட்டடா ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு இன்னொரு நாளைக்கு போக போர் அடிக்குது. அப்படி பண்ணல. அதுதான் அங்க விஷயம். சோ அந்த ரெப்பிட்டேஷன், கன்சிஸ்டன்சி, அதுதான் வெற்றிக்கு உங்களுக்கு எந்த வழி. ஓகே, ஓவர். இன்னைக்கு 3 டிப்ஸோட நிறுத்திக்கிட்டேன். 4th ஒன் அடுத்த கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ரைட். ஃபர்ஸ்ட் டாபிக் மைண்ட பத்தி பார்த்தோம். செகண்ட் டாப் மெமரி டிப்ஸ்ல 3 பார்த்தோம். இப்போ ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டேன். இன்ஸ்பைரிங் பர்சன், லிசனிங் ஸ்கில்ஸ். அதுல நல்லா கவனிச்சுக்கோங்க, யாரும் நோட் வச்சு எழுதக்கூடாது. ரொம்ப முக்கியம். கவனிக்க மட்டும் செய்யணும். நான் இதை முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்பேன். நான் என்ன மற்ற செஷன் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும், எல்லாத்துக்கும் அன்மியூட் பண்ணி பேச சொல்லுவேன். இப்ப இங்க இருக்கிறது அப்படி பண்ணா யாருக்குமே சரியா இருக்காது. அதனால நீங்க என்ன பண்றீங்க, சாட்ல ஆன்சர் கொடுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் உங்களோட ஆன்சர் கொடுங்க. இப்ப இருந்தே கவனிச்சுட்டு வரலாம், எண்டு வரைக்கும் போகலாம். 40 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்றப்ப யார் அதிகப்படியான சரியான பதில்கள் கொடுத்திருக்கீங்கிறது வில் பி ரெக்கார்டு. அது வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் யாரும் எழுதி வைக்க வேண்டியது இல்லை. அன்னைக்கு சூஸ் பண்ணி சொல்லவும் தேவையில்ல. அது பாட்டுக்கு வரும். அதை நாங்க பாத்துக்கிறோம். எண்டுல 3 பேரை செலக்ட் பண்ணலாம். 1, 2, 3. ஓகே, ரைட். பார்க்கலாம். இப்ப நீங்க ரெடியான்னு. நான் ரெடி. நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்ப நீங்க நோட்டு பென் இல்லாத இத மட்டும் இத கவனிங்க. நான் இன்னைக்கு சொல்ற இந்த ஹீரோ 1833 1833 வருடம் அக்டோபர் 21 நாள், அக்டோபர் 21 ஸ்வீடன் நாட்டுல, அதோட கேபிட்டல் ஸ்டாக்ஹோம்ல பிறந்தார். அவங்க அப்பா ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். நாட் ஓன்லி பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. இவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு லுட்வின். இவரோட தம்பி எமில். இவர் பேரை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், அப்புறம் சொல்றேன். நீங்களே கெஸ் பண்றீங்களான்னு பார்க்கலாம். யாராவது கெஸ் பண்ணா டக்குன்னு சாட்ல பண்ணலாம். யாராவது ஏற்கனவே எங்க கிளாஸ் அட்டன் பண்ணவங்க இங்க இருந்தா அடக்கி வாசிக்கணும். அவங்க ஆன்சர் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இவங்க ஸ்வீடன்ல இருந்து அங்க பிசினஸ் டல்லாச்சு. இவங்க அப்பா ரஷ்யாவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு ஃபேமிலியோட. இங்க பெரிய பெரிய பிரிட்ஜஸ், டனல், இப்படி எல்லாம் நிறைய ஒர்க் எடுத்து கான்ட்ராக்ட், பெரிய லெவல்ல ரோடு, பிரிட்ஜ், இந்த மாதிரி கட்டுறதெல்லாம் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை இவர் செஞ்சிட்டு இருக்காரு. அவரோட பசங்கள்லாம் நல்லா வசதி இருக்கிறதுனால நல்லா படிக்க வைக்கிறார். நம்ம ஹீரோவை கெமிக்கல் இன்ஜினியரிங் சேர்த்தார் பாரிஸ்ல. பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ்ல கொண்டுட்டு போய் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில கெமிக்கல் இன்ஜினியரிங் சேர்த்துட்டார். அப்போ இவர் கூட படிச்ச இட்டாலி நாட்டை சேர்ந்த எஸ்டானியோ சூப்ரேரோ அவர் பேரு. அவரு இவர்கிட்ட சொன்னார், நானு நைட்ரோகிளிசரின் அப்படின்னு ஒரு கெமிக்கலை கண்டுபிடிச்சேன். ஆனா அது வெடிக்குது, ரொம்ப அபாயகரமானதுனால அதை விட்டுட்டேன், கண்டுக்கவே இல்லை அப்படின்னாரு. இவருக்கு டக்குன்னு அப்படியே நிமிருது. அப்படியா,
அது என்னன்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அதை. ஏன்னா எங்க அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட், பெரிய பெரிய பாறைங்கள்ல கல்லெல்லாம் உடைக்கிறதுக்கு இது தேவைப்படும், அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இவர் அதை பத்தி ஆராய ஆரம்பிக்கிறார். அப்புறம் காலேஜ் டிகிரி எல்லாம் முடியுது, ஊருக்கு வந்தாச்சு, இன்ஜினியரிங் கம்ப்ளீட்டட். டிகிரி முடிச்சுட்டு ஊருக்கு வந்து இதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் ரஷ்யாவில் கிரைனியன் வார், அதனால அங்கேயே இருக்க முடியல, ஃபேமிலி மறுபடியும் பேக் டு பெவிலியன், ஸ்வீடன் போயாச்சு. அங்க போன இடத்துல இவரு நம்ம எப்படி வில்மா மாதிரி தான் இது தொடர்ந்து அதையே யோசிச்சுட்டு இருக்காரு, அதுவே ஆராய்ச்சி பண்றார், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பெரிய ஃபேக்டரி எல்லாம் கட்டியிருந்தார், டமால்னு வெடிச்சிச்சு, பில்டிங் எல்லாம் தரைமட்டமாச்சு, 13 பேர் இறந்துட்டாங்க, இன்க்ளூடிங் இஸ் யங்கர் பிரதர் எம்எல். அவ்வளவு பெரிய அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமும் அவர் விடல, மறுபடியும் ஆராய்ச்சி தொடர்றார். பட் ஸ்வீடன் கவர்மெண்ட் அதை பேன் பண்ணிருச்சு, இந்த வேலையில இங்க வேண்டாம்பா, நமக்கு இது செல்லாது, அதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை செய்யுது. ஆனா இவரு விடுற மாதிரி இல்ல, மறுபடியும் ஓடு, பிரான்ஸுக்கு ஓடுறாரு, அங்க போறாரு, யோசிக்கிறாரு, அதை பண்றாரு, புதுசு புதுசா இதே இருக்காரு, அவரோட வாழ்க்கையே அதுதான்ற மாதிரி. அப்படி இப்படின்னு 1866ல கிசல்கர் அப்படின்ற ஒரு வகையான உதிர்ந்த களிமண்ணை இந்த நைட்ரோகுளிசரனோட மிக்ஸ் பண்ணா அது பாதுகாப்பானதா இருக்கு. அது குட்டி குழந்தை மாதிரி ஆயிடுச்சு. நாம என்ன சொல்றோமோ, எப்ப அதை பயன்படுத்துறோமோ அப்ப அது வெடிக்கும், அது வரைக்கும் அது பத்திரமா இருக்கும். கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு பேர் வைக்கணும்ல, கிரீக்ல பவர் எனர்ஜி அப்படின்னா டைனமைட்னு பேர், அதனால அதையே வச்சாச்சு. ஸோ இங்கிலீஷ்ல பாதி லெட்டர்ஸ் கிரீக் லட்டின்ல இருந்து தான் வந்தது. அப்போ டைனமைட் அப்படின்னா எனர்ஜி, பவர். சச்சா, ஸோ டைனமைட் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப நீங்க நான் சொன்ன ஹீரோவையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆல்ஃபிரட் நோபல். ஓகே, இவரு அதுக்கப்புறம் அவர் காட்டுல மலை, வேர்ல்டுல பல கண்ட்ரீஸ்ல அவரோட ஃபேக்டரிஸ் வைக்கிறார், டைனமைட் தயாரிக்கப்படுது, அது பல வகையான கன்ஸ்ட்ரக்ஷன் மற்ற ஒர்க்குக்கு பயன்படுது. அதே சமயத்தில் பல அழிவுக்கும் அது ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ்களால் பயன்படுத்தப்பட்டது. இது இந்த நிலக்கண்ணி வைக்கிறது, அந்த கையெறி குண்டுன்றோம்ல, இந்த மாதிரி இதெல்லாம் அதுல இருந்து வந்ததுதான். ஸோ இந்த மாதிரி அழிவுக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப மோசமாச்சு. ஆனா இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆக்கசக்தியா பண்ணது. அப்ப அவருக்கு எத்தனையோ பெருமை சேர்க்கிற விஷயங்கள் நடந்துச்சு. இந்த ஆல்ப்ஸ் மலையை குடைஞ்சு செயின்ட் கடாட் அப்படின்ற அந்த சுரங்கப்பாதை உலக புகழ் பெற்றது அவரு. அது இந்த டைனமைட்டின் உதவியால் தான் அவ்வளவு பெரிய அந்த சக்சஸ் பண்ண முடிஞ்சது. அப்படி எத்தனையோ ஆக்க சக்திகள் இருந்துச்சு, ஆனாலும் இதுவும் நடக்குது. சரி, அப்படியே போகுது. 1888ல இவரோட அண்ணா லுட்வின் காலமானார். அடுத்த நாள் காலையில செய்தி, தலைப்பு செய்தி என்ன தெரியுமா? உலகத்தில் அழிவு சக்தியை கண்டுபிடித்து அதன் மூலம் பெரிய கோடீஸ்வரனான, அதாவது மில்லியனர் ஆன அந்த ஆல்ஃபிரட் நோபல் என்று மரணம். இவர் அந்த பேப்பர் எடுத்து படிக்கிறாரு. அவரே, அட பாவீங்களா, நான் உயிரோட இருக்கும்போதே என்னை பொறுத்தவிட்டீங்களா? அதை விட மோசம், அவருக்குள்ள யோசனை வருது, ஒரு கால் நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் என்னை இப்படிதான் தூற்றுமோ, அதை மாத்தணும். இந்த ஆல்ஃபிரட் நோபல் அழிவு சக்தியை கண்டுபிடித்தவன் அல்ல. அப்ப இந்த உலகம் என்ன என்னன்னு சொல்லணும்? இந்த ஆல்ஃபிரட் நோபல் ஆக்க சக்தியை கண்டுபிடிப்பவர்கள், உலகின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளை செய்பவர்களை ஊக்குவிப்பவன் அப்படின்ற அந்த பேர் எனக்கு கிடைக்கணும்னு முடிவு பண்ணார். அவரு வேர்ல்டுல இருக்கிற பல கண்ட்ரீஸ்லயும் அவரோட கம்பெனிங்க எல்லாத்தையும் விற்கிறார். அதுல இருந்து வர பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி நோபல் ட்ரஸ்ட்
நோபல் அறக்கட்டளையில் $9 பில்லியன் டெபாசிட் பண்ணியாச்சு. இப்போ 1890ல அது ஒரு உயில் எழுதி வச்சிட்டார். அதாவது இந்த பணத்துல இருந்து வர வட்டியை வச்சு ஒவ்வொரு வருடமும் 5 மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாளர்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும். அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த பரிசா இருக்கு அப்படின்னு பிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ என்னென்ன கொடுக்கலாம்? அதுதான் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மெடிசின், லிட்ரேச்சர், பீஸ், இந்த 5க்கும் கொடுக்கறது அப்படின்னு அவர் எல்லாமே முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 1896 டிசம்பர் 10 அவரோட மூளையில ஒரு ரத்த கசிவு ஏற்பட்டு அவரு இறந்துட்டார். அதுவரை கல்யாணமே பண்ணிக்கல, அவரு இறந்துட்டார். அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் கழிச்சு 1901ல முதல் முறையாக உலகின் 5 கண்டுபிடிப்பாளர்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 5 பேத்து கொடுத்தாங்களா? இது 1969ல இன்னொன்னு ஆட் பண்ணாங்க. எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தையும் அதில் கொண்டு வந்தாங்க. அப்ப 1969ல இருந்து 6 பரிசுகள் வழங்கப்படுகிறது. ஓகே, சரிப்பா, இவ்வளவுதான் அவரை பத்தின ஹிஸ்டரி. அது நம்ம நாட்டுல இது வரைக்கும் ஒரு 4 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் 1913ல நம்ம ஏற்கனவே சொன்ன கீதாஞ்சலிக்கு ரவீந்திரநாத் தாகூர், இன்னைக்குதான் சொல்றோம், ரவீந்திரநாத் தாகூர். அதுக்கு அடுத்தது அது லிட்ரேச்சருக்கு. அப்புறம் 1930ல ராமன் எஃபெக்ட், சர் சி வி ராமனுக்கு பிசிக்ஸுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பீஸ், மதர் தெரசா. அப்புறம் எக்கனாமிக்ஸ், அமர்த்தியா சென். ஓகே, இவ்வளவுதாங்க, 4 தான். கஷ்டமா இல்ல? 1948ல உருவான ஒரு கண்ட்ரி எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கும்? நமக்கு 130 கோடிக்கு மேல போயிட்டு இருக்கோம்ல. இது நாள் வரைக்கும் ஒரு 120 வருஷம் ஓடிடுச்சு, 4 நோபல் பிரைஸ் வாங்கி இருக்கிறோம். ஆனா அதுல 80க்கு மேல இருக்கு நோபல் பிரைஸ் வின்னர்ஸ். அப்போ நம்ம கிரியேட்டிவிட்டியில எந்த அளவுக்கு இருக்கிறோம், ஆராய்ச்சியில எந்த அளவுக்கு இருக்கிறோம், இதுதான் இந்த இடத்துல நான் முதல் கிளாஸ்ல எடுக்கிறேன். காரணம் என்ன? யோசிங்க. இந்த கொரோனா ஸ்டார்டிங்ல நம்ம மதுரை ஹைகோர்ட்ல ஜட்ஜுங்க கேள்வி எழுப்பினாங்க. நம்ம ஆராய்ச்சிங்கிறத நம்ம நாட்டுல மாணவர்களை ஊக்குவிக்கவே இல்லை. ஆராய்ச்சிகளில் நாம் அடுத்த அந்நிய நாட்டையே நாடி இருக்கிறோம். அவங்க கண்டுபிடிப்பாங்களா, இவங்க கண்டுபிடிப்பாங்களான்னு அதை தான் நாடி இருக்கமே தவிர நம்ம நாட்டுல எத்தனை நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டேன். ஓகே, அதனால அட்லீஸ்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுங்க உங்களுக்குள்ள கேள்வி ஞானம் வர வேண்டும். நாம படிக்கிறது வெறும் டெக்ஸ்ட், டெஸ்ட், அந்த பேட்டர்னை தாண்டி யோசிக்கணும், கிரியேட்டிவிட்டி இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், கியூரியாசிட்டி, கான்பிடன்ஸ் இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும். வெற்றி உங்களுக்கு. நீங்கள் கண்டுபிடிக்கும் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்முடைய நாட்டையும் தூக்கி நிறுத்தும். அதனால் கூடிய சீக்கிரம் நம்ம நாட்டிலையும் இன்னும் பல நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்காவும் இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க, அங்க இருக்கிறவங்க, MITல படிச்சவங்க, ஸ்டான்ஃபோர்ட்லயே, ஹார்ட்வர்ட்ல படிச்சவங்க, கேம்பிரிட்ஜ்ல படிச்சவங்க தான் வரணுமா? ஏன் நம்ம நாட்டுல படிச்சவங்க வரக்கூடாதா? இல்லையா? நமக்கு அறிவு இருக்கு, பிளாக் இருக்கு, சைக்கலாஜிக்கல் பிளாக் இருக்கு. அந்த பிளாக் எடுக்கணும். நம்மளாலேயும் முடியும், கண்டிப்பா முடியும். ஓகே, ரைட், தட்ஸ் ஆல் த டாபிக். கேள்வியை நான் கேட்கிறேன், பதிலை நீங்கள் சேட் பண்ணுங்க, அந்த ஆன்சரை அவங்க செக் பண்ணட்டும். ரெடிங்களா? ரெடியா?
தாமரை மேடம், நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஐயா ரெடி ஐயா. ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, எந்த ஆண்டு டைனமைட் உருவானது, கண்டுபிடிக்கப்பட்டது? ஓகே, 1866 டிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन, ஆல்ஃபிரட் நோபல் இறந்தப்ப அவருடைய வயசு என்ன? ஐயா 80, 63, 64. நான் கேள்வி மட்டும் பறிஞ்சுக்கணும், இறந்தப்ப அவரோட வயசு என்ன, அவ்வளவுதான். 71, 63, 52, 60, 66, 48. பாருங்களேன் கால்குலேஷன் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு. அவர் பிறந்த வருடத்தையும் சொல்லிட்டேன், அவர் இறந்த வருடத்தையும் சொல்லிட்டேன், கழிச்சு சொல்றதுல எவ்வளவு டிலே ஆகுதுன்னு பாருங்க. 76. ஓகே, அந்த சாட் பண்றதுல டிலே ஆகுதோ? 62, 63 தான் நிறைய அனுப்பியிருக்காங்க. 91. 63 ரைட் ஆன்சர். 1890 minus 1833. The right answer is 63. Okay, right. Next question. ஆல்ஃபிரட் நோபலோட பிரதர், அதாவது யங்கர் பிரதர் இறந்துட்டாருன்னு சொன்னது அந்த ஆக்சிடென்ட்ல, அவரோட பெயர் என்னன்னு? எம்எல் லுட்விவ். ஓகே ஓகே, எம்எல் லுட்வின் அண்ணா. கரெக்ட், ரைட். ஒன் மோர் क्वेश्चन. நம்ம இந்தியாவுல ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் எந்த வருடம் கிடைத்தது? எஸ், ரைட் ஆன்சர். குட். ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கொஞ்சம் இதா இருக்கும். இப்ப புரிஞ்சிருக்கும் கான்செப்ட் என்னன்னு புரியறதுக்கு இதா இருக்கும். நாளையில இருந்து பாருங்க எல்லாருக்கும் நல்ல வேகம் எடுக்கும். ஓகே, ரைட் ஃப்ரெண்ட்ஸ். டுடே டாபிக் இதோட நிறைவு செய்கிறது. இப்போ உங்களோட